ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ இருக்கு பாரு, செக் பண்ணிடு. வாமா ரேகா. யார் கேட்டீங்க வந்தீங்க? ரேகா மா, என் புள்ள மேல சத்தியம் பண்ணி எதுக்கு இங்க வந்த? கையெழுது பைத்தியக்காரி. என்ன நடந்துகிட்டு இருக்குது? நம்ம என்னடி பண்ண சொல்ற? ஓ, அப்ப என் புள்ள மேல சத்தியம் பண்ணிட்டு அவனுக்கு ஏதாவது ஆனா உனக்கு பரவாயில்லையா? உனக்கு ஓ சொந்தம் தான் முக்கியமா? ஆமாடி, எனக்கு சொந்தம் தான் முக்கியம். உனக்கு ஒரு சந்தோஷம் தான் முக்கியம். டிரான்ஸ்பரண்ட் எனக்கு வந்து பிரிச்சு கூட்டிட்டு போனேன்லடி. நான் மட்டும் இங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்க மாடி. உன்னால என் குடும்பமே சேர்ந்து சின்ன பண்ணமா போச்சுடி. என்ன ஒண்ணு பைத்தியம் மாதிரி பேசாத. எல்லாத்துக்கும் நீயும் உன் குடும்பத்தோட முட்டாள்தனம் தான் காரணம், நான் இல்ல. அந்த சின்ன குழந்தை கூட சரியாடுவா, ஆனா நீங்க எல்லாம் சரியாகவே மாட்டீங்கடா. இப்ப கூட நீ செத்து போயிட்டு உனக்கு போட்டோ வச்சு இவங்க முக்கியம், ஆனா நானும் என் புள்ளி உனக்கு முக்கியம் இல்ல. இதுவும் என் புள்ளனா அவனும் எனக்கு புள்ள மாதிரி தாண்டி. புள்ள 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 சொல்லாத, என் வாயில தான் அசிங்கமா வந்துட போகுது. என்ன பேச்சு பேசுறா மாமா? இப்ப கூட நீ என்ன பத்தியும் என் பிள்ளைய பத்தியும் யோசிக்கவே இல்ல. இப்ப என்ன எப்படிலாம் பார்த்துப்பேன் நான் யோசிச்சேன். ஆனா நீ அவங்கள மட்டும் தானே பார்த்துப்பேன். அது எனக்கு இன்னைக்குதான் புரியுது. அப்ப எதுக்குடா எனக்கு நீ? நீ எனக்கு எதுக்குடா நீ எனக்கு? நீயே வச்சுக்கோ தாலிய. என் புள்ள பிறக்கும் போது அவ ஊ புள்ளையா இருக்க கூடாது.